ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா, கடந்த மாதங்கள் ஆண்டவரே 12 மாதம் வரை எங்களை பாதுகாத்து தகப்பனே, இன்னும் வரப்போகிற புதிய வருடத்திற்குள் எங்களை கொண்டு வந்து சேர்க்கிற தயவுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எத்தனை வியாகுலங்கள், துன்பங்கள், வருத்தங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் இருந்து இந்த போன வருடம் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர். அதற்காக நன்றி ஏசப்பா. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் எங்களுக்கு எந்தவித சேதமும் வராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. எல்லா துதிக்க மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தை காண செய்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை இந்த வருடம் முழுவதுமாக 2025 வருடம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வசக்திகரே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், திரு அவதாரா நமஸ்காரம், ஜகதிரட்சகனே நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டாய் நமஸ்காரம், தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தரணியில் மாண்டாய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசற்குருவே நமஸ்காரம், ஆரோபியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதாய் நமஸ்காரம், ஆரோபியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதாய் நமஸ்காரம், முத்தொள்ளிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய திரியேகாய் நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103 13 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் உங்கள் அனைவருடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் கர்த்தர் நம்மை எல்லாவித நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி அவரது கரத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். நமக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை அறிந்து கர்த்தரை துதிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. நம் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக.
தேவ சமாதானம் நம் உள்ளத்தை நிரப்பும். நம் கவலைகள், மனபாரங்கள், மன வருத்தங்கள் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது நம் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். நாம் விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் ஜெபங்கள் கர்த்தர் கேட்டு நம் வாழ்வையும் மகிழ்ச்சி ஆக்குவார். கடன் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் சத்துருக்களும் நம்மை மேற்கொள்ளாதபடி ஜெயத்தை தருவார். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பிலிப்பியர் 3:13-14 பழைய வருடத்தை முடித்துவிட்டு இன்னும் 2 நாட்களில் நாம் புதிய வருடத்தில் காலெடுத்து வைக்க போகிறோம். ஒருவேளை நாம் இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் நான் கர்த்தருக்குள் இதை செய்ய வேண்டும், வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், இன்னும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொஞ்ச காலம் அதை நிறைவேற்றி இருப்போம். ஆனால் நாளாக வேலை பளு மற்றும் மற்ற காரணங்களினால் அதை நிறைவேற்றாமல் போயிருப்போம். வரப்போகும் புது வருடத்தில் நாம் எடுக்கிற தீர்மானங்களில் நிலைத்திருக்க புது வருடம் வருவதற்கு முன்பாகவே தீர்மானம் செய்வோம். நமக்கு இந்த வருடத்தில் தேவன் அநேக தருணங்களை கொடுத்து கர்த்தருக்குள் வளர கிருபை செய்திருக்கிறார். ஆனால் அதை தட்டி கழித்திருந்தால் வரப்போகும் புது வருடத்தில் கர்த்தருக்குள் வாழ முடிவெடுப்போம். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்து முழு பலத்தோடு இடைக்கட்டி நாட்களில் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்து முழு பலத்தோடு கடைசி நாட்களில் மக்களை பாதாளத்திற்கு நேராக இழுத்து சென்று கொண்டே இருக்கிறான். உலகத்தின் நிலைமை இன்னும் மோசமாகி கொண்டிருக்கும் இந்நாட்களில் நாம் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுவோம். எல்லா நன்மையான ஊற்றுக்கும் அவரே அதிகாரி. புது வருடத்தில் புது ஆசீர்வாதங்களும் புது வாக்குத்தத்தங்களும் வேண்டுமென்று நாம் வாஞ்சிக்கும் அதே வேளையில் நாம் கர்த்தரை பிடித்து கொண்டால், அவர் நமக்குள் இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை வந்தடையும். இந்த வருடத்தில் கசப்பான, வருத்தமான, வேதனையான, துன்பமான, துக்கமான காரியங்களை நாம் மறந்து புது வருடத்தில் நமக்கு முன்பாக வரப்போகிற நன்மையான காரியங்களை எதிர்நோக்கி முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருவோம். அவருடைய கரங்களை பிடித்தவர்களாக நாம் புது வருடத்தில் பிரவேசிப்போம். முதலாவது தேடுங்கள். மத்தேயு 6:25-34 வரை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:23. தேவை நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். மனதின் வாஞ்சைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் இவை யாவும் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லது பெருகி கொண்டுள்ள காலங்களில் நாமும் நமது சந்ததியும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். சரியான திசையில் செல்ல விசுவாசம் என்ற சுக்கான் தேவை. விசுவாச பாதையில் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்று கொள்ளுவோம். அழைக்கப்படுகிறோம். பிரச்சனைகளை பார்த்தோ தோல்விகளை கண்டோ ஏமாற்றத்தை குறித்தோ கலங்காமல் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகின்ற கர்த்தர் ஒருவரில் நம்பிக்கையாய் விசுவாசமாய் நமக்காய் நியமித்த ஓட்டத்தில் ஓடக்கடவோம். அவர் நம்மீது ஆசையாக நம்பிக்கை வைத்து அவருடைய ராஜ்யத்தின் நீதியை முதன்மைப்படுத்தி வாழவே அவர் நமக்கு தந்துள்ள தலையான கடமை. முதலாவது அவரின் நாமத்தை தேடும் பொழுது, அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது, அவற்றை சரியாய் செயல்படுத்தும் போது நமது அடிப்படை தேவைகளை நிறைவாகவே சந்திக்கிறார் என்பது உண்மை. உண்மை என்ற சொல் நம் அனைவருக்கும் பிடித்த சொல்தான். ஆனால் அது நம்மால் எப்படி
அல்லது எவ்விதம் கையாளப்படுகிறது என்பதே அதைவிட முக்கியம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1-13 வரை நாம் வசனத்தை பார்த்தோம் என்றால், நமது ஆண்டவர் இச்சம்பவத்தின் மூலம் நமக்கு விளக்குகிறார். உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பக்கூடும் என்று கேட்கிறார். சந்தர்ப்பவாதிகளாய் மனிதனாய் மாறிவிட்ட இந்த காலத்தில் உண்மையின் அர்த்தம் பல விதங்களில் பந்தாடப்படுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனாலும் மெய் கிறிஸ்துவாகிய நாம் நமக்காக இரத்தம் சிந்தி கிரயம் செலுத்தின இயேசுவுக்காக உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் மாத்திரமே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள், அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை எந்த சூழ்நிலையிலையும் மறந்துவிடக்கூடாது. மரண பரியந்தம் உண்மையாய் தம்மை தாழ்த்தி அடிச்சுவடுகளை பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் நேரம், தாளந்து, ஜெப ஊழியம், வருமானம், செலவு, குடும்பம், பதவி, வேலை போன்றவற்றில் உண்மையாய் இருக்க முயற்சி செய்வோம். மனிதனுக்கு முன்பாக தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்க ஒவ்வொருவரும் போராடுவோம். போராட்டம் நாள்தோறும் அதிகரிக்கிறது. ஆனால் தன்னை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நம்மை உண்மை உள்ளவர்களாக இருக்க கொஞ்சமும் முயற்சி செய்வதே கிடையாது. நாம் ஆராதிக்கும் தேவன் உண்மையுள்ளவர். ஆனால் நாமும் உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை ஜீவனுள்ள ஆண்டவர் நமக்கு முன்பாக காட்டியுள்ளார். நாமும் அவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்து கொள்ளுவோம். நமக்கு முன்மாதிரியாகவே வாழ்ந்து காட்டின இயேசுவின் பாதையில் வாழ்ந்து ஜெயத்தை பெறுவோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களுக்கு நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதை தகுதியாக்கும்படிக்கு பிலிப்பியர் 3:10 பவுல் சொல்கிறார். இந்த ஆண்டு நாம் இன்னும் அதிகமாக நம்மை குறித்து அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வாராக. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27, 28, 30 வசனம் வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அதற்கு அவன், நான் உன்னை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன் உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு எப்படி சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தின்படி இவ்வாறே நாமும் யாக்கோபின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாவை போன்று நம் ஆசீர்வாதத்திற்காக அழுது புலம்ப தேவையில்லை. யாக்கோபு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் இதை விசுவாசிக்க வேண்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்குள் இருக்கின்றன. நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3 என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் சொன்னார். நாம் இந்த பூமியில் இருக்கும் மட்டும் பூமியின் மேல் ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே நான் தனிமையாக பூமியில் இருப்பதால் என்ன பயன்? நான் மரித்து பரலோகத்திற்கு செல்லட்டும் என்று கூறாது இருக்கும். நான் தனிமையாய் பூமியில் இருப்பதால் என்ன பயன்? நான் மரித்து பரலோகத்திற்கு
செல்லட்டும் என்று கூறாதிருங்கள். பூமியில் உள்ள ஜனங்கள் மேல் நமது ஆசீர்வாதத்தை தேவன் வைப்பதற்கு நாம் அவருக்கு தேவை. ஆம், நாம் மூலமாக மாத்திரமே ஜனங்களும் தேசமும் உலகமும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த உலகின் சாபங்களை ஜெயிக்கும் தேவ ஆசீர்வாதங்களுக்கான கிரயத்தை இயேசு தமது இரத்தத்தின் மூலமாக செலுத்திவிட்டார். நாம் இயேசுவின் இரத்தத்தை சுமந்து செல்வதால் நமக்குள் அவர் ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். ஒரு மனுஷனும் உங்களை சபிக்க முடியாது. அப்படி அவர்கள் உங்களை சபித்தால் அவர்களே கண்ணீருக்குள் தள்ளப்படுவார்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு நமக்காக செய்த மிகவும் சிறந்த நன்மை. இயேசுவை அதிகமாக நேசித்தவர் பேதுரு. இயேசுவை உண்மையாக நேசித்த தன் ஜீவனையும் ஆண்டவருக்காக கொடுப்பதாக கூறினான். ஆனால் பிசாசு அவனை சோதித்த பொழுது இயேசுவை 3 தரம் மறுதலித்தான். இந்த உலகின் சோதனைகளில் இருந்து நம்மை மீட்கும்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மெய்யாகவே நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஆடு தனக்கு சொந்தமல்லாததால் கூலியால் மேய்ப்பனாக இருக்க இயலாததை குறித்து இயேசு வேதத்தில் விளக்கியுள்ளார். யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13. ஆகவே ஓநாய் வரும்போது அவனை ஆடுகள் விட்டுவிட்டு ஓடி போகிறான். ஓநாய் மந்தையை தாக்கி அவரை சிதறடிக்கிறது. அந்த மனுஷன் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனாய் இருந்தபடியினால் அவன் ஆடுகள் மேல் கரிசனையின்றி ஓடி போகிறான். அவர்கள் கூலிக்காக மாத்திரமே வேலை செய்வதால் ஆடுகளை கைவிட்டு விடுகிறார்கள். அந்த காலத்தில் மேய்ப்பர்கள் தொழுவத்தின் வாசலில் படுத்து ஆடுகளை காவல் செய்வார்கள். ஆடுகளை காக்கும்படி வரும் ஓநாய் முதலாவது மேய்ப்பனையே தாக்கும். ஆகவே தங்களை பாதுகாப்பாற்ற மேய்ப்பன் இருக்கிறான் என்ற நிச்சயத்தோடு ஆடுகள் நன்றாக உறங்கும். அவ்வாறே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும், நானே நல்ல மேய்ப்பன், எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன், என்னை தொடாமல் எந்த சத்துருவாலும் உன்னை தொட இயலாது என்று கூறுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்ட அன்புள்ள மேய்ப்பனாக இருக்கிறார். ஆகவே தான் அவர், நான் என்னுடையவைகளை அறிந்து இருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறபடியால் நம்மை பெயர் சொல்லி அறிந்து இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் ஒருவனுக்கு ஆட்டின் மேல் அன்பு கூறுகிறான். அவனுடைய அன்பு மாறாததாய் இருக்கிறது. மந்தையில் அநேக ஆடுகள் இருந்தாலும் மேய்ப்பனானவன் ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியாக கவனிக்கிறான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் இருதயமும் அப்படிப்பட்டதாய் இருக்கிறது. இந்த நல்ல மேய்ப்பன் மேலே நாம் எவ்வளவாய் அன்பு கூற வேண்டும். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். ஆம், தம்முடைய ஆடுகளுக்காக நம் மீது ஆண்டவர் இயேசு உண்மையாகவே அன்பு கூறுகிறார். ஆகவேதான் நாம் தவறும் போது அல்லது அழிவுக்கு நேராய் செல்லும் போது அவர் நம்மை தேடி வருகிறார். இந்த தொழுவத்திலுள்ளவைகள் எல்லாம் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே சத்தத்துக்குள் செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும் என்று இயேசு சொல்லுகிறார். உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் இயேசு நேசிக்கிறார். இதுவே நல்ல மேய்ப்பனின் இருதயம். ஆகவேதான் நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் போது எல்லாரையும் என் இடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆம், இயேசு உங்களுக்காக மரித்தார். நாம் யாராக இருந்தாலும் அவரை நம் நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டால் பாவங்கள் அனைத்திலும் இருந்து நம்மை ரட்சித்து ஆசீர்வாதங்களை அருள்வதற்காக அவர் தமது ஜீவனை கொடுத்தார். அவ்வாறு
நாம் செய்யும் பொழுது சகலமும் நன்மையாகவே நமக்கு நடக்கும். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடே பந்தி இருப்பார்கள். பரலோக ராஜ்யம் அனைவருக்கும் உரியது. அனைவரும் இயேசுவை அறிந்து கொள்வது அவசியம். இயேசு சகல ஜனங்களுக்காகவும் நம் இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். ஆகவே இயேசு மாத்திரம் நாம் அவருக்காக மெய்ப்பனாக, இரட்சகராக, மெய்யான சிநேகிதராக விளங்க முடியும். நாம் எல்லோருக்காகவும் அவர் மரித்ததினாலே, ஒரே இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அன்பான ஆண்டவர் நமது தோளின் மேல் சுமந்து எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக நடத்துவார். அவரை நேசிக்கும் பொழுது, அவருக்காக ஜீவிக்கும் பொழுது, நம்மை அறிந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் அவரையும் அறிந்து கொள்ளும். இந்த ஒரு நல்ல மேய்ப்பனின் நிபந்தனையற்ற அன்பானவர்களே, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்த்தி இருக்கிறதோ அப்படியே நம் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. நாம் காண்கிறவைகளை குறித்தே நம்முடைய எண்ணங்களும் இருக்கின்றன. நாம் ஒரு தொழிலை ஆரம்பிக்க திட்டமிடும் பொழுது ஒவ்வொரு நிலையிலையும் அதற்கு ஏற்ற எவ்வளவு செலவாகும் என்று கணக்கிட்டு பார்க்கிறோம். நம்மால் எவற்றை எல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த திட்டமிட்டு ஒரு எல்லையை வகுத்து வருகிறோம். ஆனால் நாம் நம்முடைய திட்டங்களை தேவனிடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நினைப்பதற்கும் மேலாக நம் கிரியை செய்வதற்காக இருக்கிறார். சில நேரங்களில் இனிமேல் முன்னேறி செல்ல முடியாது என்று நாம் நினைக்கும் விதத்தில் சூழ்நிலைகள் அமையும். நம் வியாதி தொடரும் பொழுது மருத்துவர் சோதனை செய்து அறிக்கை தெரிவிக்கலாம். அல்லது நமக்கு அறிமுகமில்லாத ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆனால் ஆண்டவரின் உதவியோடு நாம் இந்த இக்கட்டுகளை எல்லாம் தாண்டி பார்க்க முடியும். கிடைக்கின்ற தகவல்களின்படி நம் வாழ்க்கை இடிந்து போகும் என்ற எண்ணங்களால் நம்மை சிறைப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம் குடும்பத்தில் நடக்கும் சச்சரவுகள் காரணமாக உறவுகள் மீது நம்பிக்கையற்ற நிலை காணப்படலாம். ஆனாலும் நடக்கிறவற்றை சுற்றி மாத்திரம் நம்முடைய நினைவுகள் மட்டப்பட அனுமதிக்கக்கூடாது. தொடர்ந்து முன்னேற முடியாமல் ஏராளமான சந்தேகங்கள் நமக்கு வரலாம். ஆனாலும் நம் வழிகள், நினைவுகள் இவைகள் காட்டிலும் நம்முடைய நினைவுகளும் வழிகளும் உயர்ந்தவை என்று ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருப்பதால் அவரை ஸ்தோத்தரியுங்கள். இந்த வருடத்திலேயும் நம்முடைய வல்லமையான திட்டங்கள் நிறைவேறும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நாம் கிறிஸ்துவின் அன்பினால் அதிகமாய் நிறையப்படும் பொழுது நம் வாழ்வில் காணப்படும் அநேக குறைகள் நம்மை விட்டு அகன்று போகும் என்று அறிந்து கொள்ள முடியும். தேவன் அருளும் தெய்வீக அன்பானது எப்படியெல்லாம் நம் வாழ்வை நிரப்பும் என்பதை அவ்விதமாக நாம் நிறையப்படும் பொழுது நம் வாழ்வின் குறைவுகள் எப்படியெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும் என்பதையும் நாம் பார்த்து நம் வாழ்க்கையில் கர்த்தர் அருளும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். வெளிச்சம் ஆகிய நிறைவானது நம் வாழ்வை நிரப்பும் பொழுது நம்மில் இருக்கிற இருள் நிறைந்த குறைவுகள் அனைத்தும் நம்மை விட்டு மறைந்து போகிறது. கடைசி நாட்களில் சுவாப அன்பு இல்லாத கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுவது போல் இன்றைய நாட்களிலும் பாசம், அன்பு எவ்வளவாய் குறைந்து காணப்படுகிறது என்பதை நம் கண்களில் காண்கிறோம், காதினால் கேட்கிறோம். எத்தனையோ தாய்மார்கள் நம் வாழ்வில் மிகுந்த தியாகம் செய்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளோ சம்பாதித்து நல்ல நிலைக்கு வந்தவுடன்
திருமணம் முடிந்து மனைவி வந்தவுடன் அதை தடை செய்ய எவ்வளவாய் துக்கப்படுத்தி ஏளனம் செய்து மனம் மடிவுக்குள் ஆக்கிறார்கள். காரணம், அவர்கள் உள்ளத்தில் தெய்வீக அன்பு குறைந்து போகும். இந்த நிலையில்தான் விரோதம், வெறுப்பு, பகை போன்ற பிசாசின் குணங்கள் நிறைந்து இருள் சூழ்ந்த வாழ்வு நம்மை முழுவதையும் ஆட்கொள்கிறது. இன்று அநேக குடும்பங்களில் இருள் சூழ்ந்த நிலையில் சமாதானம் இல்லை. கோப தாபங்கள், பிரிவினை போன்ற பிசாசின் கட்டுகளால் கட்டப்பட்டு கண்ணீரில் மிதக்கின்றன. அநேகம் விதமான இருள் நீங்க வேண்டுமானால் அநேக இடத்தில் தெய்வீக ஒளி பிரகாசிக்க வேண்டும். இதை அண்ட சராசரத்தையும் படைத்தவராகிய தேவாதி தேவன் ஒளிமயமானவராக இருக்கிறார். எவ்வளவேனும் இருள் இல்லை என்றும் அவர் ஒளியில் இருக்கிறதைப் போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒளி என்று நாம் பிரியமானவர்களே, அதுபோன்று நாமும் கூட அன்பே இல்லாமல் இருள் நிறைந்த வாழ்வில் முற்றிலும் மாறி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விளங்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது உபாகமம் 30:20 வாசிக்கிறபடியே கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கர்த்தரில் அன்பு கூறுவோர் தீமையான காரியங்களை வெறுத்துவிட வேண்டும். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்கிறது. இதன்படி நம் சொந்தம் மற்றும் நண்பர்கள் போன்ற ஒவ்வொரு இடமும் அன்பு காண்பதில் நாம் ஜாக்கிரதையாய் இருப்போமானால் அது கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். பிரியமானவர்களே, நாமும் இந்த உலகில் வாழும் பலதரப்பட்ட மக்களோடு வாழ்கிறோம். ஆண்டவர் அருளும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பினால் நிறைந்தவர்களாக கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாக்கியமும் நிறைந்த ஜெயம் பெற்ற நல் வாழ்வினால் நிறைந்த வெற்றி சிறந்த வாழ்வை வாழ்வோம். இந்த ஆண்டின் நிறைவு நாளை காணும் கிருபை பெற்றுள்ளோம். ஆண்டவர் நமக்கு அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்பதை நினைத்து நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். 103ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் நம்மீது உள்ள அன்பையும் தனிப்பட்ட கரிசனத்தையும் எடுத்து காட்டுகிறது. 10 குஷ்டரோகிகள் இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானவர்கள். அடுத்த நிமிடமே கூட அது நடந்து இருக்கலாம். ஆனால் ஒருவன் மாத்திரமே நன்றி சொல்ல இயேசுவிடம் வந்தான். அந்த ஒருவராய் நாமும் நன்றி பலி செலுத்துவோம். புதிய ஆண்டை புதிய தரிசனத்துடன் எதிர்கொள்ள தயாராகுவோம். அவரின் கரத்தில் நம் வாழ்வை முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவரோடு அனுதினமும் தனிமையில் 1 மணி நேரமாவது செலவு இடுவோம். புதிய ஆண்டின் புதிய நன்மைகளை நம் வாழ்வில் நிச்சயம் செய்வார். ஒரே வார்த்தையில் உலகத்தை படைத்த வல்ல தேவனின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள் நிறைவான நன்மை நமக்கு உண்டாகும். பிறருக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். தேவ கிருபையும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் தேவ ஆசீர்வாதமும் உங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.